ஸோ இந்த க்ளவுடியான வெதரில் செம்ம சூடாக சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். ஸோ டுடே ஐ டிசைடட் டு மேக் திஸ் யம்மி சீஸி கிறிஸ்பி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ். வெளில கிறிஸ்பியாக உள்ள சீஸியாக சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பவுலில் 3 பொட்டேட்டோ சேர்த்து அதோடைய தோல்லாம் பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதை நம்ம நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நான் அந்த 2 கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். ஸோ இப்படி பொட்டேட்டோ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோர்க் வச்சு நீங்கள் பொட்டேட்டோ வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் உள்ளே அமுக்கும் போது இந்த மாதிரி போச்சுன்னா பொட்டேட்டோ நல்லா வெந்துடும். ஸோ இந்த டைமில் நம்ம ஒரு பிளேட்டில் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நான் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் இப்போ ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட், பெப்பர் தான் ஆட் பண்ண போகிறேன். பட் நான் இன்றைக்கி சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்கிப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா அடிஷ்னலாக ஆனியனும் க்ரீன் சில்லியும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் இதில் கார்ன்ஃப்ளவர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம கார்ன்ஃப்ளவரையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட நம்ம ரைஸ் ஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவுட்டர் கோட்டிங்க்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்ப்பாங்க. அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி என்ன சேர்க்குறேன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். ஸோ இந்த கார்ன்ஃப்ளெக்ஸ் கையில் எடுக்கும்போது ரொம்ப குத்தும். ஸோ நீங்கள் மிக்சிலே நல்லா அரைச்சிக்கோங்க. அது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட்டில் ரைஸ் ஃப்ளவரையுமே கரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம சீஸ் க்யூப்ஸ் எடுத்துக்க போகிறோம். நீங்கள் சீஸ் க்யூபை அடிஷ்னலாக துருவி நீங்கள் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துக்கோங்க. நான் அதை வீடியோவில் காமிக்கல. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சீஸ் க்யூபை நான் 4 பீஸாக வெட்டிக்க போகிறேன். ஸோ 4 பீஸாக வெட்டி எடுத்ததுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பொட்டேட்டோவை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டினதுக்கப்புறமா அதை தட்டிட்டு அது உள்ள ஒரு சீஸ் க்யூபை வச்சு நான் நல்லா ரவுண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ரைஸ் ஃப்ளோரில் ஒரு பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கார்ன்ஃப்ளெக்ஸ்லேயுமே நான் பெரட்டிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 1 by 1 எல்லாத்தையுமே செஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒன்று ஒன்றா 2 இருந்தால் நான் இன்றைக்கி பொரிச்சிக்க போகிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆகும், பட் அப்போ தான் உள்ளேயுமே நமக்கு நல்லா வேகும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் இருக்கும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வெளில எடுத்துக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு அவுட்புட். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் நான் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி டேஸ்டியான கிறிஸ்பியான சீஸியான பொட்டேட்டோ சீஸ் பால் நீங்களும் ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.